சுகுணா திவாகர் இப்போ இதற்கு முன்பு மெகா கூட்டணி அப்படின்னாங்க. அப்புறம் பாஜக அல்லாத அணியோடு தான் எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் சீட்டெல்லாம் விட்டுறலாம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறக்கூடாது, அப்படி சிதறாம நாங்க ஒரு அணியை அமைக்க போறோம்னா அதன் பொருள் என்னவா இருக்கும்? இல்லை, முதல்ல இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறதா பார்க்குறேன். விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஓட்டு நிறைய டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது அப்படிங்கிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஏடிஎம்கே ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி பெருசாக டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தெரில. நாம் தமிழர் கட்சிக்கு அதிகம் போயிருந்தால் கண்டிப்பாக அவங்க டெபாசிட் வாங்கியிருப்பாங்க, அவங்க வாங்கலை. அவங்களுக்கு போன அதிக வாக்குகள் பிஜேபியில தான் போன மாதிரி தெரிகிறது. ஏன்னா ஏடிஎம்கே போடவே இல்லையோ? இல்ல, ஏடிஎம்கே ரொம்ப கம்மியா. ஏன்னா இப்ப 4000 வாக்குகள் தான் திமுக வந்து போன முறை விட அதிகமா வாங்கி இருக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட நோட்டாவுடைய இது வந்து அதிகரிச்சிருக்குது. 6000 வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. 15000 பேர் ஓட்டே போடல. இப்ப 12000 இப்ப நீங்க கடைஞ்சு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியா பாத்தீங்கன்னா 34000 ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு வந்திருக்கு, 12000 ஓட்டு பிஜேபி வந்திருக்கு. இப்ப நாம் தமிழருக்கு கூடுதலா வந்திருக்க ஒரு 12000 ஓட்டுங்கிறது பிஜேபியுடைய வாக்குகள் அப்படின்னு தான் நம்ம கணக்கிட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெரியார் எதிர்ப்பு இந்த விஷயங்கள்ல வந்து ஏடிஎம்கே வந்து கூடுதலா வந்து சீமானுக்கு போயிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அவர் வெற்றி பெறுவதற்கான இது டெபாசிட் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். அது வந்து ரொம்ப அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறப்ப ஏடிஎம்கே ஓட்டு திமுகவுக்கும் பெருசா டிரான்ஸ்பர் ஆகல, நாம் தமிழருக்கும் ஆகல. ஆனா விக்கிரவாண்டில் வந்து திமுகவுக்கு வந்து ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆனதை பாக்குறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு தேர்தல் புறக்கணிப்புங்கிற மாதிரி தான் ஈரோடு கிழக்குல வந்து அதிமுக முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுகிறது இந்த கணக்கு பார்க்குறப்ப. இப்போ இது நீங்க ஈரோடு கிழக்கு அல்லது விக்கிரவாண்டி இதெல்லாம் தாண்டி வரப்போறது 2026 சட்டமன்ற தேர்தல். அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய சவாலுங்கிறப்ப சொன்னதுல ஒரு நுணுக்கமான பார்வைன்றது விக்கிரவாண்டி களம் வந்து போலரைசேஷன் வெகுவா இருந்ததுனால நான் கட்சியை தாண்டி நான் சார்ந்திருக்கிற சமூகம் சார்ந்து நான் இயங்குவேன்ற ஒரு பார்வை இருந்திருக்கலாம்னு பலர் சொன்னாங்க. ஈரோட்ல அது இல்ல அதுதான் நான் கட்சியா ஒதுங்கிக்கிறேன், புறக்கணிச்சுக்கிறேன். சமம் இருக்கு. நான் அடுத்த ரவுண்ட்ல சொல்றேன். இல்ல அதுதான் இங்க வந்து ஏடிஎம்கே சாஃப்ட் ஓகே. நம்ம எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் இடையில கூட நம்ம வேற வேற மாதிரியான தான் முடிவுகள் இருக்குது அப்படிங்கிறதான் இதை காட்டுகிறதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கணுங்கிறது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவாக இருக்கிறது. இப்ப திமுகவுக்கு எதிராக யார் இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப திமுக கூட்டணிக்கு வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எல்லா கட்சி. ஒன்னு பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அண்ணாமலை தலைமை அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில் இருந்த கசப்பான அனுபவங்கள். இன்னொன்னு பிஜேபிங்கிறது எக்ஸ்ட்ரா லக்கேஜா ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் கூட்டிட்டு வராங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறதை தாண்டி தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு அவசியங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா வந்து தன்னை தாண்டி வந்து தன்னுடைய கட்சி போயிடாது அப்படிங்கிற நம்பிக்கை எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த மாதிரி எடப்பாடிக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரைக்குமே அது வந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கிறது. அப்படிங்கிறப்போ எந்த வகையிலையும் வந்து ஓபிஎஸ்ஓ தினகரனோ வந்துட்டா அது வந்து கூட்டணி வழியாக கட்சிக்குள்ள நேரடியாக வராவிட்டாலுமே கூட அது வந்து தன்னுடைய தலைமையை பலவீனப்படுத்தி வேணும் என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. பிஜேபி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஏடிஎம்கே காலி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தில் ஓரளவுக்கு நியாயமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் டெல்லியவே எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியில் ஆம் ஆத்மி ஒரு 12 வருஷம் வந்து ஆண்டுட்டாங்க. அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் வருதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா காங்கிரஸ் வரலைங்கிறப்ப கண்டிப்பா பிஜேபி தான் அங்க வருது. 27 வருஷத்துக்கு பிறகு வருது. பல மாநிலங்களில் பிஜேபி தான் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கேயுமே வந்து நீங்க ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கண்டிப்பா வந்து பிஜேபியோ அல்லது நாம் தமிழரோ வந்து அடுத்த இடத்துக்கு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இங்க இருக்குது. நீங்க சொல்வது இந்த ஆப்ஷன்லாம் அவருக்கான இருத்தல் இல்ல. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இப்ப திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை அமைப்பது அப்படிங்கறதுல கண்டிப்பா பிஜேபி அல்லது நாம் தமிழர் கட்சி ரெண்டுமே வந்து இல்லை. இல்ல அந்த இடம் தான் சுகுணாதிவார் அவர் சொல்வது வந்து திமுகவுக்கு எதிரான அணின்னு சொல்வது என்பது வேறு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக்கூடாது அப்படின்னா அதுல ஒரு ஓட்டு கூட இம்பார்ட்டன்ஸ் தான். அது டிடிவி அவர்களுக்கு போனா இருக்கட்டும், என்டிஏவுக்கு போனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அப்படி நினைக்கிறாரா இல்ல திமுக எதிர்ப்பை பிரதானமா வச்சிருக்கிற விஜய் அவர்களை கொண்டு வர்றது கணக்கா? என்ன கணக்கு? இதுல ரெண்டு சிக்கல் என்ன இருக்குன்னா திமுக நீங்க சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாதுன்னா எல்லாவற்றையும் ஒன்றிணைப்பது இருக்கு இல்லையா, ஓபிஎஸ் தினகரன் உட்பட எல்லாத்தையும் ஒன்றிணைப்பதுல இவருக்கு சிக்கல் இருக்குது, எடப்பாடிக்கு சிக்கல் இருக்குது. அது அவங்க ஜெயிப்பாங்களோ இல்லையோ தாண்டி கட்சிக்குள்ளேயே இவருடைய இருப்பு கேள்விக்குள்ளாகும். அவ்வளவு பெரிய ரிஸ்க வந்து கண்டிப்பா எடப்பாடி எடுக்க மாட்டார். இன்னொன்னு எல்லாவற்றையும் ஒன்றிணைப்பது அப்படின்னா அங்க ஒரு வலிமையான ஒரு தலைமை அப்படிங்கிறது வேணும். எல்லாரும் ஒன்றிணைங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நம்பி அவங்க எல்லாமே வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது.
இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா விஜய் இப்போ கூட வந்து அவங்க வந்து எங்களுடைய தலைமையில் தான் விஜய் கூட்டணி அமையும், நாங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவதில்லை அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து வந்ததாக தகவல்கள் வருகிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ஒரே ஒரு சிக்கல் தான், என்னன்னா வந்து யார் வந்தாலுமே அதிமுக கூட்டணிக்கு யார் வந்தாலுமே யார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. விஜயை பொறுத்த அதுல குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது. ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறதுனா ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து விஜய்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது, அவர் இன்னும் முழுமையா ஒரு அரசியல் தலைவராக மாறல. அவர் ஒரு நடிகர்ங்கிற கிரேஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அப்ப வேற யார் போடுறாங்களோ இல்லையோ விஜயுடைய நடிகர்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்கிறப்ப விஜய் இது வரைக்குமே ஒரு மாஸ் ஹீரோவாக அடையாளப்படுத்தப்பட்டவர். அப்ப நீங்க அதிமுக கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் ஏற்றுக்கொண்டால் அவர் செகண்ட் ஹீரோ ஆக்கப்பட்டு விடுவார். விஜயுடைய ரசிகர்களே வந்து அந்த கூட்டணி விரும்ப மாட்டாங்க. அந்த சிக்கல் இருக்கு, அந்த யதார்த்தம் இருக்கிறது. அப்ப விஜய் அதாவது அண்ணன் சொல்லுது விஜய் அவர்கள் அவங்க ரசிகர்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கலாம், ஆனா இபிஎஸ் அவர்களுக்கான உகந்த சாய்ஸா தாவேகா தான் இருக்குன்றது அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்ப யார் விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட் அதிமுக ஏற்றுக்கோங்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இல்லை தானே. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை நூற்றாண்டை தாண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி நேற்று வந்து விஜய் வந்து கண்டிப்பா அவங்க சிஎம் கேண்டிடேட்டா ஏற்றுக்கொள்ள துணை முதலமைச்சர் கொடுத்து அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா கொண்டு வரும். அதை தான் சொல்றாரு, 6 மாசத்துக்கு பிறகு அப்படி ஒண்ணு அமைப்போம் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த ஆஃபர் கொடுக்கலாம் இல்லையா துணை முதலமைச்சர்னு, அது எளிதா இருக்கும் இல்லையா? ஆனா விஜய் ரசிகர்களுக்கு சிக்கல். ஏன்னா கூட்டணி அந்த மாநாட்டிலே விஜய் சொன்னதுன்னா நம்முடைய தலைமையில தான் கூட்டணி அமையும், நான் தான் துணை முதல்வர் பதவியை ஆஃபர் பண்ணுவேங்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய விஜய்க்கு இவங்க துணை முதல்வர் பதவி ஆஃபர் பண்றாங்கிறப்ப அங்க ஒரு பலவீனமாகி விட்டதுங்கிறது அர்த்தம். இன்னொன்னு விஜய் முதலாக அரசியலுக்கு வருகிற பொழுது அவருக்கு எந்த அளவுக்கு வாக்கு இருக்கிறது, தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் தனியா நிற்பது என்பதுதான் ஒரு சரியான ஒரு வழியாக இருக்கும். அதனால வந்து அந்த இடத்துலயுமே ஒரு சிக்கல் இருக்கிறது.